ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தீபாவளிலாம் எப்படி போச்சு உங்களுக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப டல்லாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தீபாவளி அதுவும் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். எனக்கு மிஷின் ப்ராப்ளம் ஆச்சு. இன்னும் ஒரு மிஷினில் உட்காந்து தைச்சோம்னா அது பெல்ட்டு போயிடுச்சு. சரி, அதெல்லாம் எதுக்கு விடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சாரீக்கான ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஸ்டோன் சாரீக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கழுத்தோட இன்ச் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு தான் இருக்குது. இதை எப்படி நான் 8 இன்ச்சு கழுத்து உயரமாக மாத்திரன்னு தான் நான் பார்க்க போகிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்டோன் சாரீ ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, போகலாம் வீடியோவுக்கு வாங்க. இங்கே சாரியை பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சின்ன சின்ன ஸ்டோனுன்னு நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. இது ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோனு. அதாவது பெருசுனா எப்படி சொல்கிறது, மூக்குத்தி நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மூக்குத்தியில் ஸ்டோன் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஸ்டோன் தான் அந்த சாரியில் இருக்கிறது. அதே சேம் தான் ப்ளவுஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இப்போது எப்பவும் போல் லைனிங் கிளாத்தை மடித்து வச்சுட்டு நான் கீழே 1.5 இன்ச்சுக்கு 2 இடத்துல புள்ளி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்து அதில் எவ்வளோ இன்ச்சுக்கு கழுத்து உயரம், நெக்கு எல்லாமே இருக்கோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடித்து போட்டு இடுப்புக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கழுத்துக்கு நேராக ஒரு மார்க்கு, ஷோல்டரில் ஒரு மார்க்கு, அடுத்தது ஆம் ஹோலில் கரெக்டாக இழுத்து வச்சு அதுக்கு நேராக ஒரு மார்க்குன்னு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டுக்கு நேராக 1.5 இன்ச்சுக்கு கை வச்சு அது எவ்வளோ இன்ச்சு இருக்கோ அதே மாதிரி கீழேயும் வச்சு ஒரு மார்க் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் அளவு தான் மார்க் பண்ணுறோம். அங்கே எவ்வளோ மார்க்கோ அதே அளவுக்கு இங்கேயும் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்துலேயும் ஸ்ட்ரைட் கோடாக நம்ம போட்டுக்கலாம். வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா திரும்பவும் பொறுமையாக பாருங்கள், நல்லா புரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி கீழே வச்சு அந்த இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேலே 5 இன்ச்சு ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் சேர்த்துனா கீழே 5 வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் உயரமும் அதே சேம் 5 இன்ச்சு தான் வந்தது. அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோலோட வளைவுக்கு 1.25 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸுக்குமே சேம் மெத்தட் தான். சின்ன ஒரு மாற்றம் தான் கொடுக்க போகிறோம் அந்த ப்ளவுஸுக்கு. இது எப்பவும் போல் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி மார்க் பண்ணிங்களோ அப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன். 2 கழுத்தோட உயரமும் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்கும் ஒரு டைமே அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கோங்க கழுத்து உயரம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கழுத்து உயரம் 8 இன்ச்சுக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாரியோட கிளாத்தில் இருந்தது 5 இன்ச்சு தான், வெறும் 5 இன்ச்சு. அதுவும் ஸ்டோன் இடிக்கிறதுனால 4.5 தான் வரும். அதில் ஷோல்டர் போயிடுச்சுன்னா 4 இன்ச்சு தான். அந்த கழுத்து யாருன்னா போடுவாங்களா? இப்போது கழுத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டு பார்த்திங்கன்னா அந்த சாரீ இருக்குது இல்லைங்களா, ப்ளவுஸு, சாரியில் உள்ள ப்ளவுஸு, அதை அப்படியே எடுத்து வச்சு அது எந்த அளவுக்கு அந்த ஸ்டார் நெக் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா அது ஸ்டார் நெக் மாடலில் தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே மடித்து வச்சு எந்த அளவுக்கு அகலம் இருக்குதுன்னு நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த இங்கே பாருங்கள், இதோட உயரம் மனசாட்சியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரீ தயாரிக்கிறவங்களுக்கு வெறும் 4.5 இன்ச்சு கொடுத்தா எப்படி தான் நம்ம தைக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அகலம் நான் பார்த்து செக் பண்ணிவிட்டேன். எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அகலம் உண்மையை சொல்லணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதை ஒரு ஸ்டாராக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாராக நான் வரைஞ்சிக்கிறேன். கழுத்து உயரத்தை விட இது அதிகம், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே இருக்க கிளாத் யோசித்து பாருங்கள். அங்கே பாருங்கள், இவ்வளோ தான் வருதே அந்த கழுத்து உயரமே வச்சு பார்த்தோம்னா. மேலே எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு நம்ம கிளாத்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் வெட்டுற மாதிரி கழுத்தை வெட்டிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். நிறைய வந்து ஸ்கேலப் மாடலில் ஸ்டோன் கொடுத்து நிறைய ஸ்லீவ் வருது. அதுக்கு நம்ம லைனிங் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதையும் தான் நான் இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் தட்டி வெட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் வெட்ட போகிறோம். எப்போவும் நம்ம ஸ்லீவுக்கு வெட்டுற மாதிரியே நீங்கள் வெட்டிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிசுறு வெட்டுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதை வெட்டிக்கோங்க. இது சமமாக இருக்குன்றதுனால அதனால் நான் கோடு போடல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் அப்படியே வச்சு எண்டில் ஒரு மார்க்கு, அடுத்து ஆம்ஹோல் அந்த வளைவு இருக்குல்லையே அதுக்கு நேராக ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு கையோட உயரம் எவ்வளவோ அதுக்கு நேராக ஒரு மார்க்கு தையலுக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் கை வச்சு அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை உயரம் எவ்வளோ இருக்கோ அதை விட 3 இன்ச்சு அந்த கடைசியில் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. நான் எப்போவுமே எல்லா ப்ளவுஸ்லுமே செக் பண்ணி தான் மார்க் பண்ணுவேன். நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணி மார்க் பண்ணுறதுனால சரியில்லாத ப்ளவுஸு கூட இது சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி மார்க் வந்து இப்போ பாருங்கள், அவங்களோட மார்க் வந்து மேலே இருக்குது, நான் மார்க் பண்ணது கீழே இருக்குது. இந்த மாதிரி மேலே அந்த மாதிரி மார்க் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கை வந்து சேஃப் அந்த ரவுண்ட் கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பாருங்கள், ஸ்டோன் அப்படியே ஸ்டோன் இருக்கிறது அந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துக்கலாம், ரோட்டில் நடந்து போகும்போது கூட அந்த கை பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் அந்த லேஸ் இருக்கும், ஒரு கையில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்போவுமே லேஸ் வந்து சென்டரில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தை இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க. இது ஒன் சைடாக மாறிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். அதனால் கரெக்டான சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது லைனிங் கிளாத்தை அது மேலே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை விட இவ்வளோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத்து தேவைப்படுதுன்னு நீங்களே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு எண்டில் கடைசி இருக்கு இல்லையா அந்த முனையில் அந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே வரும். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பல பேர் வந்து சொல்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் எல்லோரும் வந்து என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். இப்போது கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனால் இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் வந்து அதுவும் தீபாவளி சீசனில் நான் இந்த மாதிரி வாங்கி சிரமப்படுவேன் நான் நினைக்கல. எனக்கு வந்து உண்மையே சொன்னேன்னா ஒரு சேலஞ்சாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்க முடியாதுன்னு சொல்கிறத கூட வாங்கி நான் ஸ்டிச் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த ப்ளவுஸும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து என்கிட்ட தைக்கிறவங்க ரெகுலராக தைக்கிறவங்களே கிடையாது. பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இந்த ப்ளவுஸு முடியாதுன்னு கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நின்னாங்க. ஆனால் நான் எப்பவுமே வந்து என்கிட்ட வந்து தைச்சி தரீங்களான்னு கேட்டால் அவங்கள திருப்பி அனுப்ப எனக்கு மனசு வராது. நான் தைச்சி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி எப்படியாவது நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையில் தான் நான் வாங்கினேன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். அந்த ஆம்ஹோல் வளைவு இருக்கு இல்லைங்களா, அங்கே கட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வளைவு இப்போதைக்கு நீங்கள் கட் பண்ண வேண்டாம், கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பேக் நெக்கை அப்படியே வச்சுட்டு லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சு அது வைக்கிறதுக்கு முன்னாடி மெயின் கிளாத்தில் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த சாரீ கிளாத்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலே வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி திருப்ப போகிறோம். சரிங்களா, சாரீ கிளாத்தே. இப்போ பாருங்கள் எவ்வளோ இன்ச்சு தேவைப்படுதுன்னு ஒரு டைமு லைனிங்கை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுருக்கீங்க பாருங்கள், எவ்வளோ சிரமம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஸ்டோனு இடுப்பு உயரத்துக்கும் மேலே வருது, அந்த கழுத்தும் பாருங்கள் எங்கே வருது பாருங்கள்.
ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். இந்த மாதிரி நான் சிரமப்பட்டதே இல்லை. இந்த ப்ளவுஸு தைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எப்பட்றா தைக்க போகிறேன், என்ன சொல்ல போகிறாங்களோன்ட்டு எனக்கு கடைசி வரைக்குமே அவ்வளோ ஒரு பயம். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதை விட நம்ம ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம் கிளாத்தில். அதாவது ப்ளவுஸ் கிளாத்னால் எது, ப்ளவுஸ் பீட் இருக்குது இல்லைங்களா, ஸ்டோன் இதோ கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த சாரீ கிளாத்து, அதுதான் நான் சொல்கிறேன். அதை எடுத்து அப்படியே மேலே வச்சு ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? அட்டாச் பண்ணி திருப்பி ஒரு எஜ்ஜி தையல் போட போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், நேராக வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஆனால் இந்த வருஷம் தீபாவளி இருக்கிறதுலே ரொம்ப எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மிஷின் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு என்ன. இந்த மாதிரி என் மிஷின் வந்து கஷ்டப்படுத்துனதே இல்லை. இப்போ கிளாத்தை திருப்பி விட்டு ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்கலாம். நம்ம நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாக தான் தப்புன்னு நான் எதிர்பார்த்து தைப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன் அந்த ப்ளவுஸு. சீக்கிரம் தைக்கணும்னு நான் நினைக்கும்போது ரொம்ப லேட் ஆகிடும். அது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லா டெய்லர்ஸ்க்குமான்னு எனக்கே தெரியலை. இப்போ எஜ்ஜி தையல் போட்டுக்கலாம். எஜ்ஜி தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த லைனிங் கிளாத்தை வச்சு பாருங்களேன். இங்கே பாருங்கள், அந்த இடுப்பு உயரத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அங்கேயும் ஸ்டோன் வருதா. இப்போது கழுத்து உயரமும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ப்ளவுஸை ஸ்டோன் வந்து ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் சாரீ பொறுத்த வரைக்கும் வயசானவங்களை விட வயசு பிள்ளைங்க தான் நிறைய பேர் கட்டுவாங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியலை. ஒன்று அந்த நெக் கொடுக்குறீங்கன்னா சின்னதாக அழகாக நீட்டாக கொடுங்க, கழுத்து நல்லா இறக்கம் வச்சு கொடுங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் மேலே கழுத்து தூக்கலாக 4 இன்ச்சும் இடுப்பு ரொம்ப ப்ராடாக இறக்கமாகவும் இப்படி கொடுத்தா அந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள். தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது சாரீ தயாரிக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே எடுத்து வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அது மேலே எடுத்து வச்சு நம்ம ஊசி போட்டுக்கலாம். ஊசி வந்து குத்தி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம குண்டூசி வச்சு பின் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பூனம் சாரீ. சரிங்களா? ஒரு காட்டன் மாதிரி கிளாத்தாக இருந்தால் கூட போட்டோன்னே ஸ்ட்ரிப்பாக நின்றுடும். இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் இழுக்க அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஏன்னா இந்த நெக் வந்து ஒன் சைடு நம்ம தைச்சிட்டாலும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். புரியுதுங்களா? நம்ம வந்து கரெக்டாக சென்டர்லேயும் இருக்கணும், கழுத்து வந்து கரெக்டாக அந்த ஸ்டோனில் ஓரத்துலேயும் வரணும். ஸ்டோன் மேலேயும் பட்டுச்சுனாலும் நமக்கு சிரமம், ஊசி உடையும், ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த கழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் சைடு கைடு மாற்றணும். ஒன் சைடு கைடு எப்படி மாற்றுறதுன்னு தெரிலனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நான் பொறுமையாக ஒரு வீடியோ கூட போடுறேன். நான் தைக்கிறது பார்த்திங்கன்னா பவர் மிஷினு, அதனால் கைடு வந்து ஒன் சைடு கைடெலாம் மாற்றிடலாம். பெடல் மிஷினில் நான் மாற்றினது கிடையாது. பெடல் மிஷின் தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமந்தான். பவர் மிஷின் தைக்கிறவங்களா இருந்தால் தெரியலன்னா கமெண்ட்டில் ஒன் சைடு கைடு எப்படி மாற்றுறதுன்னு கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது அந்த லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. என்கிட்ட குண்டூசி இல்லை, அதனால் மிஷின் ஊசி வச்சு தான் நான் பின் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இப்போது ஒன் சைடு கைடும் நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை கழட்டிட்டு அது வந்து டபுள் சைடு கைடு நான் வச்சுருக்கிறது. இப்போது கழட்டிட்டேன். இப்போது ஒன் சைடு கைடு மாற்றிக்கலாம். ஏன் ஒன் சைடு கைடு மாற்றுறேன்னா அந்த ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, டபுள் சைடு நம்ம தைக்கும்போது அந்த ஸ்டோன் இடிக்கும், அதனால் வந்து கேப் அதிகமாக இருக்கும். அந்த கழுத்து திருப்பிட்டோம்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதே ஒன் சைடு கைடுனா ஓரத்துலேயே தையல் போகும், ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதுக்கும் சரி ஆரி ஒர்க்குக்கும் சரி ஒன் சைடு கைடு மாற்றி தைக்கிறாங்க எல்லோரும். புரியுதுங்களா? இப்போ ஒன் சைடு கைடு மாற்றிட்டு நம்ம கழுத்தை சுற்றி அடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு டைமுக்கு 4 தடவை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கார்னர்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் டக்குன்னு வடிக்கிட்டு போய்டும் இந்த கிளாத்து. அதனால் அந்த கார்னர்லேருந்து கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த கடைசி எண்டுக்கு வரப்போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மாடலாக இருந்தால்
நம்ம ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கழுத்து கீழே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒன் சைடாக மாறிடும். அதுவே பாதியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணனா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆரம்பித்து சென்டரில் நீடில் எப்போவுமே ஒரு நீடில் கீழே இறக்கி விட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லா ஸ்டார் நெக்குக்குமே உண்டு. ஸ்டார் நெக்கை பொறுத்த வரைக்கும் நீடில் நம்ம வந்து கீழே இறக்கிட்டு தான் திருப்பணும். நிறைய பேருக்கு அந்த கார்னர் கரெக்டாக நல்லா எஜ்ஜி வந்து அமையாத ரவுண்டு மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ஊசி இறக்கி விட்டுட்டு திருப்பாதது தான். ஊசி இறக்கி விட்டுட்டு தான் நம்ம திருப்பணும். இப்போது அந்த மாதிரி நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம் அந்த கோட்டு மேலே. சரிங்களா? இப்போது நான் நேராக போட்டேன். இந்த சைடில் கொஞ்சம் தையல் போடாத இருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம தையல் போட்டு டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சப்போஸ் அப்படி இப்படி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் தையல் கூட போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டுட்டேன், சுற்றி கட் பண்ணி. இப்போ பாருங்கள், இந்த குண்டூசி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எனக்கு வேறு இந்த மழையில் வந்து கோல்டு ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அதான் வாய்ஸ் இதுவாகுது. இப்போ கரெக்டாக இருக்கான்னு திருப்பி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக தையல் போட போகிறேன். அங்கேயும் ஸ்டோனு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அதை ஃபுல்லாக பிரித்து எடுத்துடணும். இப்போ நமக்கு அதுதான் வேலை. அந்த எப்போவுமே வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து தையல் போட இடத்துல ஸ்டோன் இருக்கான்னு நீங்கள் ஒரு டைமுக்கு 3 டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் ஃபுல்லாக எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு தான் நான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட போகிறேன். ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு நம்ம திருப்பி விட்டுற போகிறோம் இப்போ சென்டரில் கட் பண்ணி. சரிங்களா? எப்போவுமே தையல் போடும்போது எங்கேயாவது சுருக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சுருக்கு இருந்துச்சுன்னா இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் லைனிங் வந்து ஃபிட்டாக அமைஞ்சிடும். அந்த மேலே இருக்க கிளாத்து பார்த்திங்கன்னா அங்கேயும் சுருக்காக லூஸாக தொங்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸு ஃபினிஷிங்கே பார்க்க ரொம்ப அழகாக இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதை ஒரு டைமுக்கு 3 டைம் பார்த்துக்கோங்க. துணியை நல்லா அழகாக நீட்டாக இழுத்துவிட்டு, ஒரு துணி இழுத்தும் ஒரு துணியை லூஸ் விட்டும் தைக்காதீங்க. அப்படியே லைட்டாக தட்டி விட்டு அப்படியே ஒரு 5 விரலை மட்டும் பதிச்சு நேராக தையல் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா எந்த துணியுமே வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு அமையாது, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ சென்டரில் கட் பண்ணி நம்ம திருப்புறதுக்கு முன்னாடி ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டர் கரெக்டாக மடித்து, இது 2 ஸ்லீவு. சரிங்களா? ஒரு ஸ்லீவாக நினச்சிக்காதீங்க. 2 ஸ்லீவுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஏன் சாரீக்கு அவ்வளோ பெருசாக கொடுக்குறவங்க இந்த ஸ்லீவுக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக தராங்கன்னு தான் தெரியலைங்க. பாருங்கள், 1 சைடு வர மாதிரி இருக்குது ஸ்லீவு. இதை கரெக்டாக நம்ம சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதான் நமக்கு வேலை. பாருங்களேன், இப்போ சென்டர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும். லைனிங் கிளாத் வச்சு பாருங்கள். 1 சைடு ஜாயிண்ட் பண்ண வேணாம். இப்போ 1 சைடு மட்டும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்டோன் ஓரத்தில் இருக்கிறத நம்ம பிரித்து விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோனாகட்டின்னு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரியை பார்த்தோன்னே உண்மையாக சொல்கிறேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோயோ, இது என்ன இவ்வளோ பெரிய பெரிய ஸ்டோனாக இருக்கே, எப்படி நீடியில் படப்போதே தெரில. பட்டுடுச்சுன்னா பட்டுன்னு உடஞ்சிச்சின்னா நமக்கு எங்கே உடஞ்சி கையில் ஏறினா கூட பிரச்சனை கிடையாது. அந்த நெகத்து கண் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா தான் உயிர் போய் உயிர் வரும். இது தைக்கிற டெய்லர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் அனுபவிச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போயிடுச்சுனாலே அது வர வரைக்குமே 1 வாரமோ 2 வாரமோ ரொம்ப சிரமப்படுவேன். அதனாலே நான் பயந்து தைப்பேன். ஊசி உடைய போதோன்ட்டு கண்ணில் ஒன்றும் படக்கூடாது, இல்லை நெகத்தில் படக்கூடாது. இது தவிர மீதி எங்கே பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி தான் யோசிப்பேன். பல தடவை எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, நெகத்தில் சென்டரில் போய் அந்த விரலுக்கு வெளியில் வந்திருக்கு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் 4 டைம் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனாலே ரொம்ப பயப்படுவேன். அது கூட எனக்கு அந்தளவுக்கு வலி தெரியல. அந்த நெகம் ஓரத்தில் இருக்கு இல்லைங்களா, அதில் போயிடுச்சுன்னா தான் ரொம்ப பெயினாக இருக்கும். உண்மையாக சொல்லணுன்னா ஐயோ உயிர் போய் உயிர் வரும். அதுவும் விண்ணுன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
நிறைய பேருக்கு கை வந்து ஒன் சைடாக தைச்சிடுவாங்க, எப்படி சென்டரில் வச்சு தைக்கணும்னு தெரியாது. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இதில் வந்து கையும் எப்படி தைக்கிறதுன்னு சேர்த்து போட்டிருக்கேன். அது இல்லாமல் இது ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டோன் இருக்கும்போது கை லைனிங் துணி எப்படி வைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது சரிங்களா. அதனால தான் இது வீடியோவை போட்டிருக்கேன் கையும் சேர்ந்து. ஏன்னா இதில் இருக்கிறது பெரிய பெரிய இப்போ குட்டி குட்டி ஸ்டோனும் வருது. நீங்கள் நினைக்கலாம் இது குட்டி ஸ்டோனுன்ட்டு, இது பெரிய பெரிய ஸ்டோனுன்றதுனால லைனிங் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு அட்டாச் பண்ண முடியவே முடியாது. அதுவும் இந்த ஸ்கேலப் மாடல் கீழே கிளாத் இருந்துச்சுன்னா கூட சிரமமே இருக்காது, கிளாத்தும் கிடையாது. அதனால் நீடியில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும், உடையும். அதுவும் அந்த ஸ்டோன் ஃபுல்லாக எப்படி தைக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் பாருங்கள், அந்த வளைவாக அழகாக ஸ்டோனாக கொடுத்துருக்காங்க. இதில் லைனிங் கிளாஸ் வச்சு திருப்ப முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், சான்ஸே இல்லை தானே. ரொம்ப சிரமம். இது எப்படி மாற்றுறதுன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி உண்மையாக சொன்னால் இந்த ப்ளவுஸை தைக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 4-5 ப்ளவுஸ் தைச்சிருப்பேன், லைனிங் ப்ளவுஸ். அவ்வளோ டைம் எடுத்துடுச்சு எனக்கு அந்த ஸ்டோன் எல்லாம் பிரித்து விட்டு. ஆனால் நான் உண்மையாக எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். நார்மலாக பார்த்திங்கன்னா லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு 250 வாங்குவேன். இந்த ப்ளவுஸுக்கு 350 தான் வாங்கினேன். ஏன்னு தெரியலை, அதிகமாக எனக்கு வாங்கினேன் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். இதில் டிசைன்லாம் எதுவும் கொடுக்கல, இருக்கிறத தான் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அவங்க லேஸு ஸ்டோன் லேஸு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே தைச்சித்தாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே. அவங்களுக்கும் இந்த ப்ளவுஸ் வாங்குகிற வரைக்குமே ஒரு டவுட், இது எப்படி வரப்போகுதுன்னு. ஏன்னா நான் ஆரம்பத்தில் வாங்கும்போதே சொன்னேன், இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், எல்லாத்தையும் கேட்டு தானே நீங்கள் எட்டுன்னு வந்தீங்க, இங்கே யாரும் வாங்கலைன்ட்டு தானே அப்படி. அவங்க சைலண்ட்டாக நின்னாங்க, ஆமாம் அப்படின்ட்டு. அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் கேட்டு இவங்க ரெகுலராக தைக்கிறவங்களே வேணாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க, அப்புறம் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு டைம் சேலஞ்சாக தைச்சோம்னா அவங்க ரெகுலராக நம்மக்கிட்டே பிக்கப் ஆகிடுவாங்க. ஓகே, அன்றைக்கி சிரமமான டைமில் கூட தைச்சாங்களே, நம்ம அவங்கக்கிட்டே தப்புனேன். அதனால தான் நான் திரும்ப அந்த ப்ளவுஸை வாங்கினேன். இப்போ கை குடஞ்சி வெட்டுறதுக்கு தான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீஸை வெட்ட போகிறேன். நான் எப்போவுமே வந்து கை குடஞ்சி வெட்டுறது வந்து லாஸ்ட் டைமில் தான் நான் வெட்டுவேன். ஒரு சில டைம் மறந்துடுவோம் இல்லைங்களா, அதனால் லாஸ்ட் டைமில் வெட்டி ஒரு அர்க்காத் கொடுத்துப்பேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்களும் அப்படி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது நம்ம எவ்வளோ தூரம் மடித்து அடிக்கணுமோ அங்கே ஒரு அர்க்காத் எதுக்கும் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, இது திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சு பார்த்துக்கோங்க. இந்த சைடில் வச்சிங்க பாருங்கள், தலைகீழாக நான் வச்சுருக்கேன் லைனிங்கை. அந்த ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட போகிறோம். இது சென்டர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே லைனிங் கிளாத்லேயும் உள்ள சென்டர் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டோன் கரெக்டாக சென்டரில் அமையல்னா ஒன் சைடாக மாறிடும். லைனிங் கிளாத்லேயும் சென்டர் நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு நேராக வச்சு ஸ்ட்ரைட் தையல் போட போகிறோம் சரிங்களா. இப்போ அந்த ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டோனுக்கும் கொஞ்சம் மேலே அங்கே வர மாதிரி தான். இது எதுக்கு நான் வந்து கழுத்து அடிச்சுட்டு அதை கட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் அடித்தேன்னா நான் ஒன் சைடு கைடு போட்டிருக்கேன் சரிங்களா. அப்போ ஒன் சைடு கைடுன்னும் போது கைக்குன்னு தனியாக நான் மாற்ற வேண்டியது வரும். அப்போ கையும் அடிச்சுட்டு அதுவும் அடிச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா நான் கைடு மாற்றிக்கலாம். அதனால தான் கையும் சேர்ந்து அப்படி அடிச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கையோட உயரம் செக் பண்ணி அதுக்கு நேராக மடிப்பு மாதிரி வச்சு அதுக்கு நேராக தையல் போட போகிறேன். செக் பண்ணிக்கோங்க கை உயரம். ஏன்னா நம்ம ஸ்டோனுக்கு கொஞ்சம் மேலே வச்சு தான் அடிக்க போகிறோம், தெரியுதுங்களா. ஆனால் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி தைக்கிறது கொஞ்சம் பயம் வந்துச்சுன்னா உங்கள் ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு டைம் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு கூட அடுத்தவங்க ப்ளவுஸ் எடுத்து தைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா சின்ன மிஸ்டேக் பண்ணி நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டாலும், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கை உயரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை கிடையாது. கை உயரம் கம்மியாகிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது தானே. அப்போ கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் வேணான்னா நீங்கள் ஒரு டைம் உங்களது ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கூட இன்னொருத்தவங்கள்த ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக இது நம்மளால் முடியுன்றதுனால நான் அவங்கள்த ட்ரை பண்ணேன்.
இப்போது கை உயரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். அதாவது ஸ்டோனுக்கும் மேலே இந்த சைடு தலைகீழாக வச்சுட்டு நேராக போட்டுக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி லைனிங் கிளாத்து இந்த சைடில் ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்து தையல் போட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் அதிகம் கம்மியாக வச்சோம்னா வளைவாக வரும். அதை பார்த்து செக் பண்ணிக்கணும். நான் ஒன் சைடு கைடு தான் போட்டிருக்கேன், அதனால் ஸ்டோன் ஓரத்துலேயே எனக்கு அந்த லைனிங் அமைஞ்சிடும். அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த ப்ளவுஸுன்னு இல்லை, நிறைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுஸ் வரும் தானே, இந்த எம்ப்ராய்ட்ரி போட்ட மாதிரி. அதெல்லாம் சென்டரில் வச்சு எப்படி தைக்கணும்னு தெரியாது நிறைய பேருக்கு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதை திருப்பி விட்டு ஒரு எட்ஜு தையல் போட்டுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வெளியில் லைனிங்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோன்றதே தெரியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஒரு, அது என்ன சொல்கிறது, கேன்வாஸாக என்னன்னு தெரியலை, அது கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன், எனக்கே மூச்சு வாங்குது. இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுற்றி தையல் போட்டு நம்ம பிசுறு விட்டுற போகிறோம். சரிங்களா? அவ்வளோதான். நான் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பண்ணாமலே தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணால் ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பொறுமையாக போடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் பொறுமையாக போட்டிருக்கேன். இன்னொரு கையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள் பொறுமையாக. இந்த கையும் பார்த்துக்கோங்க. அதில் புரியலைன்னா இந்த கைக்கும் உங்களுக்கு புரியும். சென்டரில் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி லைனிங்லேயும் சென்டர் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த லைனிங் கிளாத்தை உயரத்துக்கு தகுந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். அதாவது ஸ்டோனுக்கும் மேலே, ஸ்டோனு கீழே அந்த வளைவு இடத்துல நம்மளால் போட முடியாது தானே லைனிங் கிளாத்து. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸு கொஞ்சம் தைக்க முடியாது, எப்படி இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து குரூப் சரியாக தான் எடுத்தோம், அவங்களாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்கள் அவங்க தைச்ச ப்ளவுஸ் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் பிக் மட்டும் அனுப்பிவிடுங்க, நெக்கும் அந்த ஸ்லீவும் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு நான் பார்த்து செக் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு பிக் அனுப்புங்கன்னு நான் சொன்னேன். அவங்க சரி ஓகே சிஸ்டர் நான் போய் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. நெக்கு அனுப்பியிருந்தாங்க. உண்மையை சொன்னேன்னா இந்த சாரீக்கு மட்டும்தான் இந்த நெக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டிச் பண்ணதில் பார்த்திங்கன்னா நெக்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த ஒரு சாரீ மட்டும்தான் இந்த மிஸ்டேக் வந்திருக்கு. அது இல்லாத அவங்க ஸ்லீவ் வந்து அனுப்பிவிட்றேன்னு சொல்லிவிட்டு அனுப்பவே இல்லை. அது ஏன்னு தெரியல. அவங்க ஒரு வேளை லைனிங் கொடுக்காம ஸ்டிச் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கே டவுட்டாக தான் ஆச்சு. ஸ்லீவும் சேர்த்து தான் நான் அனுப்ப சொன்னேன். ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க, நான் வந்து ஒரு டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நமக்கு ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா? அதனால் நான் எப்போவுமே ஒரு ப்ளவுஸு கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுப்பேன். அது என்னோடய பழக்கம். நான் கொஞ்சம் ஞாபகம் மறதியில் ரொம்ப ஞாபகம் மறந்துடுவேன். எப்படி தைக்க சொன்னாங்க, கழுத்து இறக்கம் வேணா, அளவு ப்ளவுஸில் மாற்றம் வேணா நமக்கு மறந்துடுவேன் நான். அதனால் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் போட்டு உங்கள் ப்ளவுஸ் எதுனா கரெக்ஷன் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தைப்பேன். இப்போ கழுத்து தான் நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சுற்றி கிளாத்தை கட் பண்ணிவிட்டு திருப்ப போகிறோம். சுற்றி கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்குங்களா, அங்கெல்லாம் வந்து ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டார் நெக்குக்கு ஷேப் கரெக்டாக அமையும். இந்த மழைக்கு யார் யார் நனைஞ்சிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, கோல்டாகிட்டு. இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஊர் சைடில் 10 டேஸாகவே ஃபுல்லாக மழை. அதனால் இந்த தீபாவளிக்கு ரொம்ப சிரமம் தான் பட்டேன். இப்போ திருப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு எஜ்ஜு தையல் தான் போடணும். ஆனால் எஜ்ஜு தையல் போட முடியாது இல்லைங்களா, அதனால் ஓரத்தில் தையல் நம்ம போட்டுக்கலாம். லைனிங் கிளாத் ஓரத்துலேயே இந்த மாதிரி வச்சு ஓரத்துலேயே தையல் போட்டுக்கோங்க. ஓரத்தில் தையல் போட்டோம்னா அது அழகாக திரும்பும். சரிங்களா? ஸ்டோன் மேலே வருன்றதுக்காக நான் ஓரத்துலேயே தையல் போட்டேன். இந்த சைடில் ஸ்டோன் இல்லாத சைடில் மட்டும் இந்த ஓரத்தில் தையல் போடுறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சைடு தான் நம்ம போட போகிறோம் தையல், ஓர தையல். எனக்கு தெரிஞ்சு இது ஓரத்தில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோன் வந்து டிஸ்டர்பாக இருக்குது. வருதான்னு செக் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். வந்ததுன்னா ஓகே. ஸ்டோன் மேலே படுது, அதனால் நம்ம நீடியில் எடுத்துகிட்டு சுற்றி தான் டர்ன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் அந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் தையல் போட்டு ஸ்டோன் சைடு மட்டும் வேண்டான்னு விட்டுடலாம். ஏன்னா அங்கே ஓரத்தில் தையல் போட முடியாது, சரிங்களா? அந்த இடம் மட்டும் நகராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுற போகிறேன், சுற்றி டர்ன் பண்ணிக்க போகிறேன். இப்போது பீஸ் நகராத அளவுக்கு சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த கழுத்து அடித்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ கைடு நம்ம மாற்றிக்கலாம். ஒன் சைடு கைடால் சுற்றி நம்ம தையல் போடுறது எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் டபுள் சைடு கைடு நம்ம மாற்றிக்கலாம். வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் வீடியோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க சிஸ்டர், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டாலும் உங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியணும் இல்லைங்களா அப்படின்ட்டு. அந்த சிஸ்டருக்காக தான் நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி தையல் போட்டு நம்ம பிசுரை வெட்டிடலாம், சரிங்களா? எனக்கு இந்த கழுத்து பார்த்திங்கன்னா தைச்சதுக்கப்புறம் ரொம்ப 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 பிடிச்சிச்சு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது. உண்மையாக சொன்னேன்னா நான் இந்தளவுக்கு தப்புன்றது நானும் எதிர்பார்க்கல. ஃபினிஷிங் எப்படி வருமோ, எதனா மிஸ்டேக் ஆகிடுமோ, ஒன் சைடாக எனக்கு ஒன்றும் இல்லை, எப்படி கன்ஃபார்மாக நல்லா வரும்னு நம்பிக்கை. ஆனால் அந்த ஸ்டோன் கரெக்டாக சென்டரில் அமையணும். அது இல்லாத நம்ம கொஞ்சம் கிளாத் விட்ட மாதிரி ஒரு சிலர் தைப்பாங்க. அந்த நெக் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து அந்த ஸ்டோன் மேலே ஏறியும் ஒன் சைடு ஸ்டோன் கீழே இறங்கி இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நிறைய வரும். அந்த மிஸ்டேக் மட்டும் வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு கஸ்டமரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நல்லா இருக்குது சிஸ்டர், நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு. அவங்க வரும்போதே யோசிச்சுட்டே வந்தாங்க. ப்ளவுஸ் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்துட்டே ஒரு ஷாக்கு. அப்படியே என்ன பார்த்தாங்க, நல்லா இருக்குங்களா, சூப்பராக இருக்குது, நான் எதிர்பார்க்கல, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே எஜ்ஜு தையல் தான் நான் போட்டுக்கிறேன். எஜ்ஜு தையல் இல்லை, கொஞ்சம் மேலேயே போட்டுக்கலாம். எஜ்ஜு தையல் போட்டோம்னா அது ஒரு மாதிரி, இது மடித்து நான் தைக்க போகிறதில்ல, சரிங்களா? அதனால் அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அதனால் மடித்து தைக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நேராக ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ சுற்றி தையல் போட்டு நம்ம பிசுரை வெட்டிக்க போகிறோம். எனக்கு என்னென்னா இந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகாக தைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் ரொம்ப பார்த்து பொறுமையாக தைச்சிக்கிட்டு இருந்தேன். பிசுரெல்லாம் எங்கன்னா அது சுருக்கு வருதா, எதுவும் இருக்கா அப்படின்னு ரொம்ப செக் பண்ணி தான் பொறுமையாக தைச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் மாறிடுச்சுனாலும் அந்த ப்ளவுஸ் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அதனால் அவசரப்பட்டு எதுவுமே வந்து ஒரு புதுசாக ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கிறோன்னா ரொம்ப அவசரப்படக்கூடாது, நிதானம் தேவை. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நிதானமாக தைச்சோம்னா செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபாஸ்ட்டும் வந்துடும். அதோட மெத்தடும் நமக்கு புரியும், நீட்னஸும் நமக்கு வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒன் சைடு அடிச்சிட்டு இல்லைங்களா, இன்னொரு சைடும் அடித்து நம்ம பிசுரை வெட்டிக்கலாம். இது காட்டன் கிளாத்தாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும், நமக்கு கிளாத்து நகராது. ஆனால் பூனம் கிளாத்துன்னும் போது அந்த கிளாத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நகருது, அதுதான் பிரச்சனையே. இப்போ சுற்றி நம்ம பிசுரை வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இந்த சைடு திருப்பி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா கழுத்து. இப்போ இந்த சைடு பிசுறு வெட்டிக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு, இந்த ப்ளவுஸ் அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். உங்களாலேயும் இந்த மாதிரி தைக்க முடியும், சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? நம்ம பொறுமை தேவை என்றைக்குமே. இப்போது
சுற்றி அந்த ஒரு மாதிரி கிளாத் நகராமல் இருக்கிறதுக்கு அங்கங்கேயும் டேர்னிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கழுத்து எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்ன டேர்னிங் கொடுத்து இந்த பிசுரை வெட்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் லைனிங் ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிருக்காது. அதனால் டேர்னிங்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். குறுக்கு